2019ஆம் ஆண்டில் பிளாஸ்டிக் கழிவுகளின் எண்ணிக்கை இரட்டிப்பாகி 35 கோடி டன்னாக அதிகரித்திருக்கிறது. இது பெரும்பாலும் குப்பை கிடங்குகளில் கொட்டப்படுகிறது, எரிக்கப்படுகிறது அல்லது கட்டுப்பாடின்றி திறந்த வெளிகளில் தூக்கி எறியப்படுகிறது. சுற்றுச்சூழலை மாசடைய செய்யும் இந்த பிளாஸ்டிக் கழிவுகளை எப்படி நாம் நல்ல வழிகளில் உபயோகிப்பது? நாற்காலிகள், மின்சார வாகனங்கள், எங்கும் எடுத்து செல்லக்கூடிய கழிப்பறைகள் என பிளாஸ்டிக் கழிவுகளை அழகாகவும் பயனுள்ளதாகவும் பிரிண்ட் செய்யும் பல தொழில்நுட்பங்கள் தற்போது வந்துவிட்டன. இதையெல்லாம் தாண்டி இனி பிளாஸ்டிக் கழிவுகளை கொண்டு வீடுகளை கூட பிரிண்ட் செய்ய முடியும் என்கிறார்கள். கேட்பதற்கு ஆச்சரியமாக இருக்கிறதா? விரிவாக இந்த காணொளியில் பார்க்கலாம். மறக்காமல் DW தமிழை பின்தொடருங்கள். லாஸ் ஏஞ்சல்ஸை சேர்ந்த ஸ்டார்ட் அப் நிறுவனமான அசியோர் மறுசுழற்சி செய்யப்பட்ட பிளாஸ்டிக்கிலிருந்து சிறிய வீடுகளை 3D பிரிண்ட் செய்கிறது. 3D பிரிண்ட் செய்ய பயன்படுத்தப்படும் 60%க்கும் அதிகமான மூலப்பொருட்கள் மறுசுழற்சி செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பாட்டில்கள் மற்றும் உணவு பேக்கேஜிங் செய்ய பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக்கிலிருந்து கிடைக்கின்றன. இந்த வீட்டை வடிவமைத்த பிறகு அதனை பிரிண்ட் செய்ய வெறும் 24 மணி நேரங்கள் மட்டும் போதும். இந்த தொழில்நுட்பம் மூலம் வழக்கத்தை விட 70% வேகமாகவும் 30% விலை மலிவாகவும் கட்டடங்களை கட்ட முடியும் என்று அசியோர் நிறுவனம் கூறுகிறது. மேலும் இதில் பயன்படுத்தப்படும் பொருட்கள் அனைத்தையும் சேமித்து வைக்க சிறிய இடம் மட்டும் இருந்தால் போதும். கட்டுமான பொருட்களால் நிரப்பப்படும் கிடங்குகளுக்கு பதிலாக நேரடியாக கட்டுமான தளத்திலேயே நுகர்வோருக்கு ஏற்றவாறு பொருட்கள் உருவாக்கப்படுகின்றன. வீட்டு உரிமையாளர்கள் அல்லது குடியிருப்பாளர்களுக்கு ஏற்ற சாதனங்களை நான் எவ்வாறு தயாரிப்பது? மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பல்வேறு தேவைகள் உள்ளவர்களுக்கு ஏற்ற குளியல் சாதனங்களை நான் எவ்வாறு தயாரிப்பது? ஆனால் 3D பிரிண்டிங்கில் ஒரே இடத்தில் இருந்தபடியே நீங்கள் இவை அனைத்தையும் எளிதாக செய்து விடலாம். இந்த வகையில் 3D பிரிண்டிங் மிகவும் அற்புதமானது. 3D பிரிண்டிங் எவ்வாறு கட்டுமான துறையில் ஒரு புரட்சியை ஏற்படுத்துகிறது தெரியுமா? உலகில் மூலப்பொருட்களை அதிக அளவில் பயன்படுத்துவது கட்டுமான துறைதான். உலகளாவிய கார்பன் வாயு உமிழ்வில் 1/3 பங்கு இந்த துறையால் தான் உருவாகிறது. நம் உலகத்தில் பிளாஸ்டிக் கழிவுகள் வரம்பெற்ற ஒரு வளமாக மாறிவிட்டது. அகதிகள் குடியிருப்புகள் மற்றும் சீர்குலைந்த நகர்ப்புற பகுதிகளில் வீடுகள் மற்றும் கழிப்பறைகளை உருவாக்க 3D பிரிண்டிங் உதவலாம். பாரம்பரியமான முறையில் வீடு கட்டுவது மிகவும் கடினமாக இருக்கும் இடங்களில், அதாவது போதுமான ஆட்கள் இல்லாத, கட்டடம் கட்ட சரியான நபர்கள் இல்லாத அல்லது அதற்கான பொருட்கள் இல்லாத இடங்களில் 3D பிரிண்டிங் மிகவும் உதவியாக இருக்கும். பிளாஸ்டிக் கழிவுகள் பிரச்சனையை 3D பிரிண்டிங் தீர்க்குமா? உண்மையில் இல்லை என்றுதான் கூற வேண்டும். 91% பிளாஸ்டிக் மறுசுழற்சி செய்யப்படுவதில்லை. கோடிக்கணக்கான டன் கணக்கில் பிளாஸ்டிக் கழிவுகள் குப்பை கிடங்குகளில் போடப்படுகின்றன. அவை காற்றிலும் கடல்களிலும் கலக்கின்றன. பிளாஸ்டிக்கை மறுசுழற்சி செய்யும் போது அதன் சில பண்புகள் அழிந்து போகின்றன. அதாவது ஒவ்வொரு முறை பிளாஸ்டிக்கை மறுசுழற்சி செய்யும் போதும் நீங்கள் அதனை உருக்க வேண்டியிருக்கும். இதனை செய்யும் போது அது உருக்குலைகிறது. இப்படி மீண்டும் மீண்டும் பிளாஸ்டிக்கை மறுசுழற்சி செய்யும் போது அதன் பயன் குறைந்து கொண்டே போகிறது. கழிவுகளை குறைக்கவும் பிளாஸ்டிக் உற்பத்தியை கட்டுப்படுத்தவும் கூடுதல் நடவடிக்கைகள் தேவை. பேக்கேஜிங் மற்றும் ஆடைகள் நிலையான முறையில் உற்பத்தி செய்யப்பட வேண்டும். மேலும் நீண்ட ஆயுட்காலம் உள்ள எலக்ட்ரானிக் பொருட்கள் உருவாக்கப்பட வேண்டும். ஆரோக்கியமான உலகத்திற்கு சூழல் பொருளாதாரம் மிகவும் அவசியம். இந்த வகை பொருளாதாரத்தில் கழிவுகள் முடிந்தவரை தவிர்க்கப்படும். பொருட்கள் மறுசுழற்சி செய்யப்பட்டு புதிய பொருட்களாக மாற்றப்படும். இதில் 3D பிரிண்டிங்கின் பங்களிப்பு என்ன? இப்போதைக்கு அதற்கேற்ற நிலையான வணிக மாதிரி இல்லை. கட்டடங்கள் கட்ட ஏற்ற சூழ்நிலைகள் இல்லாத இடங்களில் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஆனால் அன்றாட பயன்பாட்டிற்கு இது இப்போதைக்கு பெரிய பலன்களை அளிக்காது. மறுசுழற்சி செய்யப்பட்ட பிளாஸ்டிக்கிலிருந்து 3D பிரிண்டிங் செய்வது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்களது கனவு வீட்டை நீங்கள் 3D பிரிண்ட் செய்வீர்களா? உங்களது கருத்துக்களை கமெண்டில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள்.